நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. அளவுக்கு நாம செஞ்சிருக்கின்றத நம்ம சுய பரிசோதனை. இப்ப கட்சியில எத்தனையோ துறைகள் இருக்கு, மாநில அமைப்பு இருக்கு, இந்த பேரண்ட் பாடி ஒரு மாநில அமைப்பு, அதோடைய கிளைகள் எல்லா அமைப்புகளும். அப்ப பேரண்ட் பாடிக்கு என்னென்ன நாம உதவிகரமா இருக்க முடியும், இந்த இயக்கத்தை அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி கொண்டு போறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி நம்ம பார்ட்டியை க்ரோ பண்றது, எப்படி பார்ட்டியை டெவலப் பண்றது, எப்படி காங்கிரஸ் பார்ட்டி ஸ்ட்ரென்தன் பண்றது அப்படின்னா, இப்ப கிராம கமிட்டி போட்டிருக்கோம், வில்லேஜ் கமிட்டி. இப்ப வில்லேஜ் கமிட்டி போட்டப்போ மனித உரிமைகள் என்ன செஞ்சிருக்கணும்னா, நீங்க தனியா ஒரு கமிட்டி போட்டிருக்கணும். எப்போ அன்பு சகோதரர் சீனிவாசன் அவருடைய புகழ் உழரும், அவர் மிகப்பெரிய தலைவராக அவரை தேடி பதவியில் போவோம்னா, ஒரு பேரலர் ஆர்கனைசேஷன் அவர் நடத்தினாரு. பேரண்ட் பாடி இதை செய்துன்னா பேரண்ட் பாடிக்கு நிகரா அவர் செய்யறாரு, பேரண்ட் பாடி இதை செய்துன்னா பேரண்ட் பாடிக்கு ஈக்குவலா அதை செய்யறாரு. அப்ப எப்படி கிராஸ் ரூட் லெவல்ல நாம நம்முடைய தலைவர்களை மேல கொண்டு வர முடியும், அவர்களை அடையாளம் காண முடியும், அதை நாம செய்யணும். 8 ஆண்டுகளா என்ன செஞ்சுன்னு இனிமே பார்க்க வேண்டாம். இனிமே நாம கிராம கமிட்டியில உங்களுடைய இன்வால்மெண்ட் நிறைய இருக்கணும், பூத் கமிட்டிலேயே உங்களுடைய இன்வால்மெண்ட் நிறைய இருக்கணும். ஓட் சோரி, வாக்குகள் திருட்டை பத்தி நீங்க நிறைய பேசணும், மக்கள் கிட்ட இந்த செய்தி எடுத்து சொல்லணும். இப்ப கேண்டல் மார்ச் நடத்தணும், தனியா நீங்க கேண்டல் மார்ச் ஹியூமன் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியா நடத்தி இருக்கணும், பேரண்ட் பாடியோட சேர்ந்து பண்ணோம். எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு, எங்களுக்கு கடமை இருக்கு, மனித உரிமை மீறப்பட்டிருக்கு, ஒருவருடைய வாக்கை ஒருவர் திருடுகிறான், இது மனித உரிமை மீறல், அப்பட்டம். ஆகவே இதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு நீங்க தனியா பண்ணணும். இப்ப ஸ்டேட் லெவல்ல நாம பெரிய கான்பரன்ஸ் பண்ண போறோம், மாநாடு நடத்த போறோம். ஓட்சோரை பத்தி, வாக்குகள் திருட்டு பத்தி மாநிலம் தழுவிய ஒரு மிகப்பெரிய மாநாடை நடத்த போறோம். இந்த மாநாட்டில் உங்களுடைய பங்களிப்பு நிறைய இருக்கணும். எல்லோரும் பெருந்திரளா கொடி எடுத்துக்கிட்டு நம்முடைய பதாகை மனித உரிமை துறைன்னு எடுத்துட்டு சாரை சாரியா வரணும். எப்போ ஒரு கூட்டம் நடத்துறாங்க, மாநிலம் தழுவிய வாக்கு திருட்டை பற்றிய கூட்டம், ஏராளமான மக்கள் திரண்டார்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தில் அதை முதன்மை துறையாக மனித உரிமை துறை திகழ்ந்தது. இந்த செய்தி தான் மனித உரிமை துறையுடைய வளர்ச்சிக்கான செய்தியா இருக்கு. ஒரு போராட்டம் பண்றாங்க, மனித உரிமை துறை 500,000 பேர் கலந்துட்டாங்க. ஒரு தகவல் கிடைச்சா போதும், தகவலே கிடைக்க வேணாம், செவி வழியா ஏதோ யாரோ சொல்றாங்க நாளைக்கு ஒரு போராட்டம், அவர்கள் சொல்ல வேண்டும், இவர்கள் சொல்ல வேண்டும், எனக்கு அழைப்பு கொடுக்க வேண்டாம் கிடையாது. இது என்னுடைய கட்சி, திஸ் இஸ் மை பார்ட்டி, ஐ ஹவ் ஆல் ரைட்ஸ். நாம ஃபைட் பண்ணணும், நாம போராடணும். இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாதான் இன்னைக்கு இந்த தேசத்திற்கு காத்து கொண்டிருக்கின்ற ஆபத்து, இந்தியாவை ஆக்கிரமிப்பு செய்ய துடித்துக் கொண்ட பாசிச சக்திகள், மதவாத சக்திகள், இதையெல்லாம் விரட்டணும் என்றால் மனித உரிமை துறை வலிமையாக இருக்க வேண்டும். உங்களுடைய வலிமை தான் இப்படிப்பட்ட பாசிச சக்திகளை விரட்ட முடியும். ஆகவே நாம தெளிவா இருக்கு. ஆகவே மனித உரிமையை பாதுகாக்க வேண்டும், கட்சியுடைய தோழர்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும், கட்சியில் உள்ள அணிகளுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும். அதே போன்ற கட்சிக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கின்றன தமிழ்நாட்டில். சொத்துக்களை பாதுகாப்பதற்கு மனித உரிமை துறை தன்னுடைய களப்பணியில் இறங்க வேண்டும். protect the human rights, protect the party lands, protect the party leaders, protect the party cadres, protect the party members. இதுதான் மனித உரிமை துறையுடைய மேலாண்மை பணியாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். ஆகவே உங்களுடைய துறை சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சிறப்பாக பணியாற்ற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.